இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திரமிசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து CWCயில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த ஒரு டெசர்ட் தான். ஸோ நானும் இந்த ரெசிப்பியை என்னுடைய மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் என்ன கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஒரிஜினல் ரெசிபியில் வந்து எக்ஸ்பிரஸோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடயே நமக்கு தேவையான அளவு ரஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரஸ்க்கு ஒரு முறை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த காஃபியை ஈஸியாகவே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லை நல்ல ஒரு பிளேட்டோ யூஸ் பண்ணி இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். இது நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான். உங்களுக்கு வந்து டெய்ரி க்ரீம் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக டெய்ரி க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து உள்ளே செட் பண்ணும்போது ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஜார்லேயோ தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. அடுத்து இதை வந்து நல்லா ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நல்லா க்ரீம் பீட் ஆனதுக்கப்புறம் இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நார்மல் க்ரீம் சீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ரெசிபி மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்கப்போனே சீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம திரமிசுவை சூப்பராக வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஜார் எடுத்திருக்கேன். அதுலேயே ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த செகண்ட் லேயரில் ரஸ்க் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் திரமிசு ரெசிப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுதான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படின்றதுனால இதை நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம வந்து ரஸ்க் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த செகண்ட் லேயரும் வந்து க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு 3வது லேயரும் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்பை எவ்வளோ தூரம் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஜார் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் வந்து மேலே டஸ்ட் பண்ணி விடணும். ஸோ ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸோ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் க்ரீம் சீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரிஜினல் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா மாஸ்கப்போனே சீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ரஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஒரிஜினல் ரெசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே கசப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து விப்பிங் க்ரீம்லேயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அடிஷ்னலாக எந்த ஒரு பவுடர் சுகரும் இது கூடயே நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நல்லா ஸ்வீட்னஸ் வந்து தனியாக தெரியணும், கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்காக பவுடர் சுகர் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி தோணுச்சு. பட் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.